மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் இது ஒரு சாதாரண ஒரு ஆய்வு தான். புகார் அடிப்படையில் எதுவும் வரலைங்க. கடந்த காலங்களில் இந்த மாதிரி சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் விதிமுறை வெளியேற்றக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ உங்க ஆட்சியில் அதுக்கு ஒரு சம்பவம் நடப்பட்ட என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? துறை சார்ந்த கண்டிப்பா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அது துறை சார்ந்த நடவடிக்கை கண்டிப்பா பாரபட்சம் இல்லாம இருக்கும். கடையில கிடைக்கிற மாதிரி அது எப்ப நடைமுறைப்படுத்தப்படும் சார்? ஏன்னா முன்ன போல வழங்கப்பட்ட மிக விரைவில் மக்கள் அதிக பயன்படும் பொருட்கள் தரமாகவும் விலை மலிவாகவும் நம்மளுடைய ஆட்சியில கண்டிப்பா இருக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் இது ஒரு சாதாரண ஒரு ஆய்வு தான். புகார் அடிப்படையில் எதுவும் வரலைங்க. கடந்த காலங்களில் இந்த மாதிரி சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் விதிமுறை வெளியேற்றக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ உங்க ஆட்சியில் அதுக்கு ஒரு சம்பவம் நடப்பட்ட என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? துறை சார்ந்த கண்டிப்பா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அது துறை சார்ந்த நடவடிக்கை கண்டிப்பா பாரபட்சம் இல்லாம இருக்கும். கடையில கிடைக்கிற மாதிரி அது எப்ப நடைமுறைப்படுத்தப்படும் சார்? ஏன்னா முன்ன போல வழங்கப்பட்ட மிக விரைவில் மக்கள் அதிக பயன்படும் பொருட்கள் தரமாகவும் விலை மலிவாகவும் நம்மளுடைய ஆட்சியில கண்டிப்பா இருக்கும்.